அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் வினை சொல்லுடைய அனைத்து வகைகளையும் ஒன்று விடாமல் முழுமையாக அல்லாஹ்வுடைய அருளால் நம்ம பார்த்து முடித்து விட்டோம். அடுத்து என்ன பார்க்க இருக்கிறோம் என்று சொன்னால், வினை சொற்களில் இருந்து சில பெயர் சொற்கள் உருவாக்குவாங்க. அப்போ அதை உருவாக்கி தமிழில் உருவாக்குறாங்க, எல்லா பாஷையிலையும் உருவாக்குறாங்க, அரபிலையும் உருவாக்குவாங்க இல்லையா? அப்படிங்கும்போது அதை எப்படி அதுக்கு ஒரு ஸ்டைல் ஏதாவது இருக்குதா, அதுக்கு ஒரு மெத்தடு ஃபார்முலா இருக்குதா என்றால் இருக்கிறது. அந்த ஃபார்முலா என்னன்னு கேட்டால், என்னென்ன வகை இருக்குது என்று கேட்டால், ஒரு காரியத்தை ஒருத்தன் செஞ்சான்னு வைங்க, அந்த செய்தவன் இப்போ அலிமை என்றால் அறிந்தான், அறிஞன்னு சொல்ல வேண்டியிருக்கு. அலிமை என்றால் அறிந்தான், ஏலம் என்றால் அறிவான், ஏலம்னா நீ அறிந்து கொள், லாத்தாலம்னா நீ அறியாதே என்று இந்த வகைகள் உருவாவது போலவே, அறிஞன் அறிந்தான் என்பதில் இருந்து அறிந்தவன், அறிந்தான்ங்கிறது வேற, அறிந்தவன் என்பது வேற. அறிந்தான் என்றால் அதில் ஒரு காலத்தை ஒருமை இருமை பன்மை காலத்தை எல்லாம் குறிக்கக்கூடியதாக இருக்கும். சென்ற கால வருங்காலம்லாம் வரும். அறிந்தவன் என்பதில் அதெல்லாம் வராது. அறிஞ்சவன் அறிஞன் அப்படின்னா அந்த அறிவுள்ளவன் அர்த்தம். இந்த சொல்லை அறிந்தான் என்பதிலிருந்து உருவாக்க வேண்டி இருக்கிறது. அது மாதிரி திருடுறான் ஒருத்தன், திருடினான் என்று சொன்னால் வினை சொல்லு. அந்த திருடுற செயலை செஞ்சான்ல அவனுக்கு திருடன். இது எங்கேருந்து வருது? திருடினான் என்கிற வினை சொல்ல இருந்து திருடன், அது மாதிரி எடுக்கிறோம். இது மாதிரி அரபு மொழியில் ஒரு காரியத்தை ஒருத்தன் செஞ்சான்னு வைங்க, அந்த உதாரணம் சரக்க என்றால் திருடினான். அந்த திருட்டு பயலுக்கு என்ன சொல்றது? திருடினான்ங்கிறது அது ஒரு வினை சொல்லா சொல்றது. ஒருத்தன் திருடினா, 2 பேர் திருடினா, நேற்று திருடினா, நாளைக்கு திருடினாங்கிறது வினை சொல்லது. இந்த வினை சொல்லா இருக்கிறத திருடன் அப்படின்னு சொல்வதாக இருந்தால், அரபில் என்ன செய்வாங்கன்னா 3 எழுத்துக்கு ஒரு மாதிரியா ஒரு ஸ்டைல் வச்சிருக்கிறாங்க, 4 எழுத்துக்கு ஒரு மாதிரியாக வச்சுருக்கிறாங்க, 5 எழுத்துக்கு ஒரு மாதிரியாக வச்சுருக்கிறாங்க, 6 எழுத்துக்கு ஒரு மாதிரியாக வச்சுருக்கிறாங்க. அப்போ அந்த செய்த செயலை செஞ்சாங்க இல்லையா, அவனை குறிப்பதற்கு எல்லா சொற்களுக்கும் ஒரே மாதிரி எடுக்க மாட்டாங்க. 3 எழுத்து சொல்லா அதுக்கு ஒரு ஃபார்முலா, 4 எழுத்து சொல்லா அதுக்கு ஒரு ஃபார்முலான்னு வச்சுருக்கிறாங்க. இப்போ 3 எழுத்து சொல்லு இருக்குன்னு வைங்க. 3 எழுத்து சொல்லுது ஃபால 3 எழுத்து, நசர 3 எழுத்து, அலிம 3 எழுத்து, கத்தல 3 எழுத்து, இதே மாதிரி நசர 3 எழுத்து, கத்தப எழுதினான் 3 எழுதினான்ங்கிறது 3 எழுத்து சொல்லு. எழுத்தாளன் எழுதினான் எழுதுபவன் மாற்ற வேண்டியிருக்கல, இப்படி உள்ளது. இந்த 3 எழுத்து சொல்லாக இருந்தால் ஃபஅலன் இருக்குதுல்ல, ஃபஅல என்கிற மாதிரி இருக்கிற அந்த ஸ்டைல ஃபாயிலுன் எப்படி மாற்றனேன்? ஃபஅல என்று இருப்பதை என்ன செய்யணும்? ஃபேக்கு அப்புறம் ஒரு அலிபை சேர்க்க வேண்டும். சேர்த்து விட்டு பெயர் சொல்லா இருக்கிறனால தன்மீன் தோ பேசுங்கிறாங்கல்ல, அது கொடுக்கணும். ஃபாயிலுன். அப்போ உதாரணமாக கத்தப எழுதினான், காத்திபுன் எழுத்தாளன் எழுதுபவன், சரக்க திருடினான், சாரிக்குன் சாரிக் திருடன், நசர உதவி செஞ்சான், நாசிருன் நாசிர் வகுப்பு செஞ்சா நாசிருன் உதவி செஞ்சவன், நசர உதவி செய்தான், நாசிர்னா உதவி செஞ்சவன், ஆளை குறிக்குது. அதே மாதிரி கத்தலை கொலை செஞ்சான், காத்திலுன் கொலகாரன், கத்தலைன்னா கொலை செஞ்சான், காத்தில்னு சொல்லிட்டோம்னா என்னவாயிரும்? அது தன்வீனமாக விட்டுருவான். நாசிருன் ஆலிமுன், அலிமண்டா அறிந்தான், ஆலிமுன் அறிஞன், அலிம அறிந்தான். அந்த ஆலிமுன் சாலிமுன் அந்த முன் வருதுல, அது தொடர்ச்சியாக வாசிக்கும் போது நம்ம இம்முன்னே படிப்போம். ஆலிம், அலிமவுலேருந்து ஆலிம். ஆலிம்னா என்னது? அறிஞன். கத்தலனா கொலை செஞ்சான், காத்தில் கொலகாரன், சரக்கண்டா திருடினான். அது ஹமித என்றால் புகழ்ந்தான், ஹாமிது புகழ்றவன், ஹமித என்றால் புகழ்ந்தான், ஹாமிதுன்னு வச்சுக்கிறேன். அவங்களுக்கு இந்த பேர் உங்களோட பழக்க சாலிகு நாசிர்லாம் பேரை விளங்கி வச்சிருப்பேர்ல, பேர் வைக்கிறாங்கல்ல, அதை புரிஞ்சுக்கிறதுக்காக நானே என்ன செய்யறேன், தன்மீன் இல்லாமல் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். நாசிருன் தான் என்ன செய்யுங்க, அது வேறு ஏதோ சொல்லி நினச்சிக்கிற கூடாது.
நாசிர்னு வச்சுக்கிறோம். இப்போ நாசிர்னு எத்தனை பேர் வைக்கிறீங்க, என்ன அர்த்தம்னு கேட்டால் நாசிர். இப்போ நசரோலேருந்து வருது. இது நசர்னா உதவி செஞ்சான், நாசிர்னா உதவி செய்கிறவன் அப்படி வந்தது. இப்போ ரசக்கன்னா அது செல்வம் அளித்தான். ராசிக்னா செல்வம் அளிக்கிறவன். ரசக்கவுல இருந்து ராசிக்கு, ஹமிதவுல இருந்து ஹாமிது, சபரன்னா சகித்து கொண்டான், பொறுமை மேற்கொண்டான், சபர. சாபிரு என்றால் பொறுமையானவன், பொறுமையை கடைபிடிக்கவன், பொறுமையானவன். கலபனா கோவப்பட்டான், காலிப் கோவக்காரன் அப்படின்ற மாதிரி என்ன செய்கிறது, ஒன்றுக்கு வந்து அந்த 3 எழுத்தாக இருந்தால் ஃபாயிலுன் என்ன செய்கிறோம், ஃபால என்கிற மாதிரி இருப்பதில் ஒரு அலிஃபை நடுவில் கொண்டே சேர்க்குறோம், ஃபேக்கு அப்புறம் சேர்க்குறோம். சேர்த்துட்டு என்ன செய்கிறோம், ஃபஈண்ட் ஆக்கிறோம், இருக்குல்ல ஃபஈண்ட் ஆக்கிறோம், ஃபாயிலுன். இப்படி ஆக்கினா என்னவாயிரும், இஸ்முல் ஃபாயில் ஆயிரும். இதுக்கு பேர் இஸ்முல் ஃபாயில்னு சொல்லுவாங்க. இஸ்முல் ஃபாயில்னா செஞ்சவனுக்கு பெயர். இஸ்முண்டா பெயர், ஃபாயில்னா செஞ்சவன். இந்த ஸ்டைலான சொல், இந்த வடிவத்தில் இருக்கிற சொல் இருக்குல்ல, ஆலிம், நாசிரு, சாலிஹு, சாபித்து, சாலிமு, இன்னும் ஆலிமு, இது மாதிரிலாம் வருதில்ல, காமிலு, இந்த மாதிரி ஃபாயில், அந்த மாதிரி டைப்பில் வரக்கூடியதெல்லாம் இந்த சொல்லுக்கு என்ன பேர் என்றால் இஸ்முல் ஃபாயில். இந்த வடிவத்தில் உள்ளது எதுக்கு வரும் என்று கேட்டால், ஒரு செயலை செஞ்சான்ல அவனை பற்றி குறிப்பிடுவதற்கு என்ன வார்த்தை என்றால் இந்த ஸ்டைலில் சொல்லணும். ஒருத்தர் கொலை செஞ்சிட்டான்ங்கிறது தகவல், அது ஒரு விஷயம். அவனை என்ன சொல்றது, காத்தில், அவன் கொலகாரன். அவன் ஒருத்தன் வந்து நல்ல செல்வத்தை வாரி வழங்குறான், அவன் ராசிக்கும், ரசக்கவுல இருந்து ராசிக்கும். இதே மாதிரி என்ன செய்யணும்னா ஃபாயில்டு ஆக்கிடணும். ஃபாயில்டு ஆக்கின பிறகு வந்து ஒரு ஆம்பளை தானே குறிக்குது, பொம்பளைக்கு 2 பேருக்கு, நிறைய பேருக்கு, அது ஒன்று வேணும்ல. அப்போ இதில் என்னன்னு கேட்டால் படர்க்க, முன்னிலை, தண்ணிலாம் வராது. இதில் என்ன வரும், என்னடா நீ வினை சொல்லும் அதில் அவர் நீ செய்தாய், அவன் செய்தான்ங்கிறதுலாம் எதுக்கு தான் தேவை, சென்ற கால வருங்கால வினை சொல்லுக்கு தேவை. திருடன் சொல்வதற்கு என்ன, அது எல்லாத்துக்கும் பொதுவுதான். அவன் திருடன், நீ திருடன், நான் திருடன், எல்லாத்துக்கும் மாறுதா. திருடன்கிற அந்த பெயர் வந்து படற்கையா சொன்ன அவன் திருடன் மாறல. நேரடியாக பார்த்து நீ திருடன்கிற மாறுதா, மாறல. நான் திருடன் மாறுதா, சொல்லு மாறல. அப்போ இதில் எதுலாம் கிடையாது. இந்த மாதிரி எடுக்கிற பெயர் சொல்ல வந்து என்ன வராது, படற்கை, முன்னிலை, தன்னிலை வராது. ஆனால் ஆண்பால் பண்பால் வரும்ல, திருடன், திருடி வருதான் இல்லையா, குலகாரன், குலகாரி. அப்போ ஆண்பால் பெண்பால் வந்து வரும். அதே மாதிரி வந்து இருமை பன்மை வரும். ஒரு திருடன், 2 திருடங்க, பல திருடங்க, ஒரு திருடி, 2 திருடர்கள். அப்போ என்னவெல்லாம் வரும், மொத்தம் 6 போதும் நமக்கு. என்ன போதும், இந்த இஸ்முல் ஃபாயில்ன்றதா ஒரு செயலை ஒருத்தன் செய்கிறான், செஞ்சவனை குறிப்பதற்கு நீங்கள் ஒரு வார்த்தை உண்டாக்க நினைத்தால் என்ன செய்யுங்க, அந்த மாதிரி ஒரு ஃபாயில்ங்கிற மாதிரி மாற்றிக்கிறங்க. 3 எழுத்துக்கு மட்டும்தான் இது. அந்த 3 எழுத்து வந்து ஃபஅல என்று இருந்தாலும் அப்படித்தான், ஃபஇல என்று இருந்தாலும் அப்படித்தான், ஃபஉல என்று இருந்தாலும் அப்படித்தான். இப்போ உதாரணமாக சமிஅ ஃபஇல மாதிரி இருக்கா, சாமிஉன். அலிம ஃபஇல மாதிரி இருக்குதா, ஆலிமுன். அமல ஃபஅல மாதிரி இருக்குது, ஆமிலுன், அதுவும் ஃபாயில் தான். அப்போ வந்து என்ன மாதிரி லரப எல்ரிபு என்ன இருக்கு, லரபன் இருக்குது, ஃபஅலன்று லாரிபுன். அப்போ ரசக்கன் இருந்தாலும், லரபன் இருந்தாலும், ஃபத்தகன் இருந்தாலும் ஃபாயிலுன்னு வந்துடும். ஃபைலன்னு இருந்ததுங்க, அலிம, சம்யா, ஹமித, ஆலிமு, சாமிவு, ஹாமிது, மாற வித்தியாசம் கிடையாது. அப்போ ஃபஅல, ஃபஇல, ஃபவுல 3க்குமே எப்படி வரேன், ஃபாயிலுன், ஃபஅல ஃபாயிலுன், ஃபஇல ஃபாயிலுன், ஃபவுல ஃபாயிலுன், இப்படி வரும். அது இஸ்முல். இது இந்த 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 ஸ்டைலுக்கு பேர் வந்து இஸ்முல் ஃபாயில். இப்போ நசரண்டா மாலின்னு சொன்னீங்கல்ல, என் சுருண்டா முஸ்தக்பில்னு சொல்கிறீங்கள, வருங்காலம்னு. உன்சுர் என்றால் அம்ருன்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி இந்த வகையான சொல்லுக்கு என்ன பேர் என்று கேட்டால் இஸ்முல் ஃபாயில். இஸ்மு என்றால் பேரு, ஃபாயில்னா செய்தவன், செய்தவனுக்கு பெயர், செய்தவனுக்கு பயன்படுத்துகிற பெயர் அப்படிங்கிற பெயரை வச்சிருக்கிறாங்க. இஸ்முல் ஃபாயிலை உண்டாக்குன்னு கேட்டால் நீங்கள் என்ன செய்யணும், எதை வேண்டாலும். இப்போ ஆபதண்டா வணங்கினான், அதுக்கு என்ன இஸ்முல் ஃபாயில், ஆபிதுன் வணங்கக்கூடியவன்.
அமில என்றால் செயல்பட்டான், ஆமில் உன் செயல்படக்கூடியவன், வசனட நிறுத்தான் எடை போட்டான், வாசினுன் நிற்கிறவன். இந்த மாதிரி என்ன செய்யணும், பயா என்றால் வியாபாரம் பண்ணினான், பாய் உன் வியாபாரி. இதே மாதிரி என்ன செய்யறது, கதை பண்ணா எழுதினான், காத்தி உன் எழுத்தன் எழுத்தாளன் எழுதுபவன் அப்படிங்கிற மாதிரி. என்ன பசரன்னா பார்த்தான், பாசிருன் என்ன சமியன்னா காதால கேட்டான், சாமி உன் கேட்டவன் செவியுற்றவன். இப்படின்னு எதை வேண்டாலும் என்ன செய்யணும், அக்கலன்னா சாப்பிட்டான், ஆக்கில் உன் சாப்பிட்றவன், சரி பண்ணா குடித்தான், ஷாரிபுன் குடித்தவன் குடிப்பவன் குடித்தவன். அப்போ ஷரிபவுக்கு ஷாரிபு, அக்கலவுக்கு ஆக்கில். அதே மாதிரி மதஹண்டா மாதிகுன். இதே மாதிரி ரஹிம ரஹிமண்டா இறக்கம் காட்டினான், ரஹமத்து ராஹிமுன். இப்போ வந்து இதெல்லாம் எதுக்கு, 3 எழுத்து சொல்லுக்கு நல்லா விளங்கிக்கணும். 3 எழுத்து சொற்களா வினை சொற்களை அதை செய்தவனை குறிப்பதற்கான பெயர் சொற்களாக மாற்றுவார்கள். மாற்றுவதற்கு வைத்திருக்கிற ஃபார்முலா, அந்த ஒழுங்குமுறை என்னவென்று சொன்னால், ஃபாயில் என்ற ஒரு ஸ்டைல். ஃபாலவுக்கும் ஃபாயில், ஃபைலவுக்கும் ஃபாயில், ஃபவுலவுக்கும் ஃபாயில். இந்த ஃபாயில் ஆக்கின பிறகு நமக்கு இந்த இஸ்முல் ஃபாயில் என்ற இந்த வகையில் என்ன வராது, படற்கை முன்னிலை தன்னிலை வராது. எந்த பாஷையிலையும் வராது. தமிழ்லே வரல. இல்லை தமிழில் குலகாரங்கிறோம், நீ குலகாரன் நான் குலகாரன் அவன் குலகாரன் மாறலையே. நீ என்றாலும் குலகாரன் தான், நான் குலகாரன் அவன் குலகாரன் மாறல. பொம்பளை மாறும், குலகாரன் குலகாரி, ஆண் பெண் மாறுமே தவிர எது மாறாது. முன்னிலையில் உள்ளவனை பற்றி பேசினாலும் எங்கேயோ உள்ள ஒருத்தனை பற்றி பேசுகிறோம், ராமசாமி கொலைகாரன், அப்பவும் கொலைகாரன் தான். முன்னாடி இருக்கிற ஆளை குறிப்பிட்டு நீ கொலைகாரங்கிறோம், மாறலை வார்த்தை. நான் கொலைகாரங்கிறோம், மாறுனுச்சா மாறலை. அப்போ இந்த இஸ்முல் ஃபாயிலில் வந்து நமக்கு என்னெல்லாம் வரும் என்று கேட்டால், படற்கை முன்னிலை தன்னிலை இல்லாதனால 14 வராது. வேற என்ன வரும், ஒருவன் இருவன் இருவர் பலர்னு வர்றதுனால அது ஒரு 3 வரும். ஆம்பளைக்கு 3 பொம்பளைக்கு 3 6 வந்துடும். மொத்தம் எத்தனை தான், 6 சொல்லுதான். 6 வகையாக முதல்ல அந்த ஃபாயில் எடுத்துக்கொண்டு அது 2 பேருக்கு எப்படி சொல்றது, பலருக்கு எப்படி சொல்றது, ஒரு பெண்ணுக்கு எப்படி சொல்றது, 2 பெண்ணுக்கு எப்படி சொல்றது, பல பெண்ணுக்கு எப்படி சொல்றது, இந்த 6 அடங்கிடும். இஸ்முல் ஃபாயில் என்பதுக்கு வந்து ஃபாயில்ங்கிற ஒரு அடிப்படையில் உருவாக்கி கொண்டு அதுக்கடுத்து என்ன செய்யணும், ஆம்பளை பொம்பளைக்கு எப்படி பிரிக்கிறது என்பதை படிக்கணும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள், அந்த ஸ்க்ரீனில் அந்த பேரை நம்ம கொடுத்துருக்குறோம். அந்த பேர் என்ன, இஸ்முல் ஃபாயில். இஸ்முல் ஃபாயில்னு போட்டிருக்கோம். ஃபாயில்னா செஞ்சவன், இஸ்முன்னா பெயர், செஞ்சவனுக்கு இந்த சொல்லுக்கு பேர். இப்போ வந்து ஃபஅலன்னு போட்டிருக்கிறேன். ஃபஅலங்கிறது ஐனுக்கு ஃபத்தஹ் இருக்குது. ஃபஅலன்னு வந்தால் ஃபாயிலுன். ஃபஅலவுக்கு மட்டும்தான் ஃபாயில் வருமானா இல்லை, ஃபைலன் இருக்குது. இதில் ஐனுக்கு வந்து கசர் இருக்குது ஃபைலவுக்கு, அதுக்கும் ஃபாயிலுன் தான். ஃபஅல என்றாலும் ஃபாயில் தான், ஃபைல என்றாலும் ஃபாயில் தான். ஃபவுலன் இருக்கிறது, அதுக்கு என்னது, ஃபாயிலுன். 3ல் எந்த விதமாக இருந்தாலும் ஃபாயிலுன் வந்துடும். இது எல்லாமே ஒரு ஆம்பளைக்கு உள்ளது. ஃபாயிலுன் என்னது, ஒரு ஆளுக்கு உரியது. அப்போ அதில் இருமை பன்மை எப்படி வரும் என்று கேட்டால், அதுக்கு ஒரு வாய்ப்பாடு சூத்திரம் என்ன இருக்குது. என்ன சூத்திரம் இருக்குதுன்னு கேட்டால், அதை வந்து உங்களுக்கு இந்த பாருங்களேன், ஃபாயிலுன் போட்டிருக்கேன் பாருங்கள். ஃபாயிலுன்னா செய்தவன், ஒரு ஆம்பளை செஞ்சான். ஃபாயிலானி செய்த இருவர், ஃபாயிலூன செய்த பலர், செய்தார்கள் சொல்லக்கூடாது, செய்த பல ஆண்கள். ஃபாயிலத்துன் செய்தவள், ஃபாயிலத்தானி செய்த 2 பெண்கள், ஃபாயிலாத்துன் ஒரு செயலை செய்த பல பெண்கள். இந்த ஃபாயிலுக்கு பதிலாக ஒரு நசரை வச்சுக்கிடுவோம். இதே ஸ்டைலில் சொல்லுங்கள். நாசிருன், ஃபாயிலுன் நாசிருன் உதவி செய்தவன், நாசிராணி உதவி செய்த 2 ஆண்கள், நாசிரூன உதவி செய்த பல ஆண்கள், நாசிரத்துன் உதவி செய்தவள். நாசிரான்னு சொல்லுவாங்க, தேவர்றதுனால என்ன செய்வாங்க, வகுப்பு சொல்லுவாங்கல்ல, நாசிர் என்று ஆம்பளைக்கு சொல்லுவாங்க, நாசிரான்னு சொல்லுவாங்க. நாசிரான்னா அந்த தேயத்தான் அழிப்பு மாதிரி நீட்டி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உள்ளது. அப்போ நாசிரத்துன் நாசிரா உதவி செய்தவள், நாசிரத்தானி உதவி செய்த 2 பெண்கள், நாசிராத்துன் உதவி செய்த பல பெண்கள். அதே மாதிரி கத்தப எடுத்துக்கிறோம், எழுதினான். காத்திபுன் ஒரு எழுத்தாளன், காத்திபானி 2 எழுத்தாளர்கள், ஆண் எழுத்தாளர்கள், காத்திபூன
மூன்றில் 3000 2க்கு மேலே பல எழுத்தாளர்கள், ஆண் எழுத்தாளர்கள். காத்திபத்துன் காத்திபா, காத்திபான்னா எழுத்தாளர்னு வராதோ, எழுத்தாளின்னு வச்சுக்கிறோமோ, எழுதுகிற பெண் வச்சுக்கிறோமோ. அப்போ காத்திபத்தானி எழுத்தாளராகிய 2 பெண்கள், காத்திபாத்துன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஆலிம்லாம் சொல்கிறோம்ல, அதில் வந்து அலிமன்னா அறிந்தான், ஆலிமுன் ஒரு அறிஞன், ஆலிமானி 2 அறிஞர்கள், ஆலிமூன பல அறிஞர்கள் ஆம்பளை, ஆலிமத்துன் ஆலிமா, ஆலிமத்துன்னா ஆலிமா கிளாஸ் படிக்கிறேங்கிறீங்கள நீங்களும், ஆலிமாவான்னா அலிமாவிலேருந்து வந்திருக்குது. ஆலிமா அறிந்தவள், ஆலிமத்தானி அறிந்த 2 பெண்கள், ஆலிமாத்துன் அறிந்த பல பெண்கள். இப்போ அலிமாவுக்கு ஆலிம் வந்துருச்சா? சரக்கனா திருடினான், சாரிக்குன் சாரிக்கன், இது சருஃபாக்கன் எப்படி இருந்தேன், ஃபாயிலுன் ஃபாயிலானி, ஃபாயிலுன்னா ஃபாயிலத்துன் ஃபாயிலத்தானி ஃபாயிலாத்துன். இதை வந்து மனப்படம் பண்ணால் எல்லா சொல்லும் கூடியாந்தோம். இதை பிடிச்ச துண்டு துண்டாக சொல்லாமல் கோர்வையாக சொல்லிட்டீங்கன்னு வைங்க, எந்த சொல்லுக்கும் 6 சொல்லிடணும். முதல்ல இஸ்முல் ஃபாயிலை எடுக்கணும். அதை நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் பயிற்சியின் மூலமாக அது 6ஆக வந்து டெவலப் பண்ணிக்கொள்ள வேண்டும். இப்போ கத்தலை கொலை செஞ்சான், காத்திலுன் காத்திலானி காத்திலுன, காத்திலத்துன் காத்திலத்தானி காத்திலாத்துன். அதே மாதிரி சாலிம், சாலிமுன் இருக்குது. சாலிம்னா குறைகளற்றவன் அப்படின்னு அர்த்தம். சாலிமுன் சாலிமானி சாலிமுன, சாலிமத்துன் சாலிமத்தானி சாலிமாத்துன். அது மாதிரி சாலிகுனா நல்லவன், சாலிகுன் சாலிஹானி சாலிகுன, சாலிஹத்துன் சாலிஹத்தானி சாலிஹாத்துன். சாலிஹு சாலிஹான்லாம் பேர் வைக்கிறாங்கல்ல, அது சலஹ என்பதில் இருந்து, சலஹவில் இருந்து தான் சாலிஹு வருகிறது. அது ஆம்பளைக்கு சொல்கிறாங்க. சலஹவில் இருந்து தான் சாலிஹத்துன் வருகிறது. அதை வந்து சாலிஹான்னு என்ன செய்கிறாங்க, பொம்பளைக்கு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து நசரோ எடுத்துக்கிறங்க, நாசிருன் நாசிராணி நாசிருன, நாசிரத்துன் நாசிரத்தானி நாசிராத்துன். எந்த சொல்ல வேணாலும் எடுத்துக்கிறங்க. நீங்கள் வந்து ஆபதண்டா வணங்கினான், ஆபிதுன் ஆபிதானி ஆபிதுன, ஆபிதத்துன் ஆபிதத்துன்னு தான் ஆபிதா பெண்ணுக்கு பேர் வைக்கும், ஆபிதான் வைக்கிறாங்கல்ல, வணங்குபவள். ஆபிதுன் என்றால் வணங்குபவன், ஆபிதா என்றால் வணங்குபவள். அப்போ ஆபிதுன் ஆபிதானி ஆபிதுன, ஆபிதத்துன் ஆபிதத்துன்ங்கிறது சொல்ல தேவையில்லை, ஆபிதான்னு சொல்லி கொள்ளலாம். ஆபிதத்துன் ஆபிதத்தானி ஆபிதாத்துன். இப்படி எல்லா வகையான 3 எழுத்து சொற்களையும் என்ன செய்யலாம், இந்த மாதிரி நம்ம உண்டாக்கி கொண்டோமே ஆனால் அந்த செயலை செஞ்ச ஆளை பேசுவது, ஆளை குறிக்கும். இது 3 எழுத்துக்கு தான் இந்த ஃபார்முலா. இதுக்குள்ளது இந்த ஃபார்முலா 3 எழுத்து சொற்களுக்கு இந்த ஃபார்முலா. இதுக்கு 6 தான் வரும். இதுக்கு என்ன வராது, படற்கை முன்னிலை தன்னிலை வராது. ஆண்பால் பெண்பால் வரும், ஒருமை இருமை பன்மை வரும், 2 3 6. ஆண்பால் பெண்பால் 2, ஒருமை இருமை பன்மை 3, 2 3 6 தான் வரும். மொத்தமே என்ன செஞ்சுறேன், 6 ஸ்டைலில் தான் வரும். அப்போ எந்த ஒரு சொல்லாக இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யணும், இந்த 6ல் முதல்ல ஃபாயிலை உண்டாக்கணும். ஃபாயில்ங்கிற என்ன செய்யணும், ஆக்கிலோன சாப்பிட்டான் இருக்குல்ல, அதில் உண்டாக்குங்க. ஆக்கிலுன் ஆக்கிலானி ஆக்கிலூன, ஆக்கிலத்துன் ஆக்கிலத்தானி ஆக்கிலாத்துன். ஷரிப குடித்தான், ஷாரிபுன் ஷாரிபானி ஷாரிபூன, ஷாரிபத்துன் ஷாரிபத்தானி ஷாரிபாத்துன். அது மாதிரி சஜதன சஜிதா செய்தான், சிரம் பணிந்தான். சாஜிதுன் சாஜிதானி சாஜிதுன, சாஜிதத்துன் சாஜிதத்தானி சாஜிதாத்துன். அது மாதிரி வணக்கத்தில் உள்ளதெல்லாம் எடுத்துக்கலாம். சஜத ரக்கா ருக்கு செய்தான். ராக்கி உன் ராக்கி ஆணி ராக்கி உன, ராக்கி ஆத்துன் ராக்கியத்தானி ராக்கி ஆத்துன். அப்போ இதே மாதிரி எந்த ஒரு சொல் நீங்கள் ஒவ்வொரு சொல்லையாக எடுத்துக்கொண்டு உங்களுக்கு குரானில் உள்ள சொற்கள் கூட இந்த மொழியில் சொல்லி தெரிஞ்சிருக்கோம் இல்லையா, இந்த சொல்ல 3 எழுத்து சொல்ல எதற்குன்னு பார்த்துக்கொண்டு அதை நீங்கள் என்ன செய்யலாம், இஸ்முல் ஃபாயிலாக உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும். உருவாக்கி என்ன செய்யணும், நத்தக்கண்டா பேசினான், நத்தக்கண்டா நுத்துக்கு பேசுறது, மன்திக்குன்னா சொல்கிறாங்களா, அதில் வந்ததான் நத்தக்கண்டா பேசினான். நாத்திகுன் நாத்திகானி நாத்திகுன, நாத்திகத்துன் நாத்திகத்தானி நாத்திகாத்துன். இதே மாதிரி என்ன செய்யணும், நீங்கள் வந்து 3 எழுத்து சொல்லுக்கு வந்து அது ஃபாலை என்று இருந்தாலும் ஃபைலை என்று இருந்தாலும் ஃபவுலை என்று இருந்தாலும் ஃபாயில் என்று இஸ்முல் ஃபாயில் வரும். 3 எழுத்து விஷயம் முடிஞ்சிருச்சு. 3 எழுத்துல 3 முடிஞ்சு விட்டது. அடுத்து என்ன, இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறேன். ஃபார்முலா மாறாது. ஃபாயிலுன் ஃபாயிலானி ஃபாயிலூன்னு இருக்குல்ல, அந்த ஸ்டைல் அதே தான் வரும். எப்போலானிங்கிறது தான் அனைத்துக்கும் வருது. 3 எழுத்தாக இருந்தாலும் 4 எழுத்தாக இருந்தாலும் வருது. ஆனால் இந்த முதல் வடிவம் இருக்குல்ல, ஃபாயிலுங்கிற வடிவம், அந்த வடிவம் மட்டும் ஒன்றுக்கும் ஒரு விதமாக மாற, அதன்படி என்ன செஞ்சிடறேன், இருமை பன்மையை வந்து அதிலிருந்து உருவாக்கி கொள்ள வேண்டியது. இது 3 எழுத்துக்கு இப்படி.
அடுத்து வந்து இப்போ ஒன்றுக்கா வருவோம். அதில் போட்டிருக்க பாருங்க, ஃபஅல ஃபாயிலுன், ஃபஇல ஃபாயிலுன், ஃபவுல ஃபாயிலுன், 3 எழுத்து முடிச்சாச்சு. அதுக்கடுத்து அஃஅலன்னு வருது. அஃஅல என்று இருந்தால் அதுக்கு இஸ்முல் ஃபாயில் எப்படி சொல்லணும்னா முஃபுஇலுன். அஃஅலவுக்கு என்ன பேர்? அஃஅல என்று சொல்லு வினை சொல்லு இருந்தால் அதுக்கு பேர், அதுக்கு இஸ்முல் ஃபாயில் என்று வரும் முஃபுஇலுன். இப்போ உதாரணமாக வந்து அஸ்லம, அஸ்லம என்றால் இஸ்லாத்தை ஏற்றான், கட்டுப்பட்டான். அதுக்கு இஸ்முல் ஃபாயில் என்ன? முஸ்லிமுன். முஸ்லீம்லாம் சொல்கிறோம்ல, அந்த முஸ்லீம்ங்கிற எங்கேருந்து வருதுன்னு கேட்டால் அஸ்லம என்கிற அஃஅல என்கிற வினை சொல்ல இருந்து முஃபுஇலுன். அப்போ அஃஅல முஃபுஇலுன், அஃஅல முஃபுஇலுன் ஜோடியாக மனப்பாடம் பண்ணிக்கிறேன். அஃஅலன்னா என்னது? ஆமன அமன மூமினுன். அது மாதிரி மூமின்கிற மாதிரி இந்த மூ போட்டு நிறைய வரும். இந்த மாதிரி எல்லாம் எதுலேருந்து வர்றதுன்னு கேட்டால் முஃபுஇலுன் வந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து அஃஅலவுலேருந்து வந்திருக்கிறது. முஃபுஇலுன், முஸ்லிமுன், இந்த மாதிரி முஸ்லிஹுன் அஸ்லஹ சீர்திருத்தம் செய்தான், முஸ்லிஹுன் சீர்திருத்தம் செய்பவன், அஃப்சத குழப்பம் செஞ்சான், முஃப்சிதுன் குழப்பம் செய்கிறவன், அன்ஃபக செலவு செஞ்சான், முன்ஃபிகுன் செலவு செய்கிறவன். இதே மாதிரி அஹ்சன அழகுபடுத்தினான், முஹ்சினுன் அழகுபடுத்துகிறவன். அல்ல அஹ்சன உதவி செஞ்சான்ற அர்த்தம் இருக்குது. முஹ்சினுன் உதவி செய்கிறவன். அப்போ என்ன நம்ம விளங்கிக்கிறோன்னு, 3 எழுத்து சொல்லுக்கு ஃபாயிலு, அப்புறமேலு ஒவ்வொரு வடிவத்துக்கு ஒரு மாதிரி. அஃஅலவுக்கு முஃபுஇல் எப்படி விளங்கிக்கிறேன்னு, அஃஅல என்று இருந்தால் அதனுடைய இஸ்முல் ஃபாயில் எப்படி சொல்லணும்? முஃபுஇலுன். இது எந்த சொல்ல கேட்டாலும் என்ன செய்யணும்? அஃஅல மாதிரி உங்களுக்கு எடுத்து காட்டினால் முஃபுஇலுன்றீங்க. இது முஃபுஇல் என்னது? ஆண்பால் ஒருமை தான் வந்திருக்குது. அப்போ மற்றதெல்லாம் என்ன செய்கிறது? இருமையெல்லாம் அதே ஃபாயிலுக்கு போயிருங்க. இந்த ஃபாயில் மெத்தட் இருக்கு பாருங்க, இதை வைத்து கொண்டு அதே ஸ்டைலில் அப்ளை பண்ணுங்க. எப்படி? ஃபாயிலுங்கிற இடத்துல முஸ்லிமுன்னு போட்டுக்கிறங்க. அஸ்லமாவுக்கு முஸ்லிமுன், முஸ்லிமுன், முஸ்லிமானி, முஸ்லிமூன, முஸ்லிமத்துன், முஸ்லிமத்தானி, முஸ்லிமா. அந்த ஸ்டைல் அதே தான். ஃபாயிலுன், ஃபாயிலானி, ஃபாயிலுன, ஃபாயிலத்துன், ஃபாயிலத்தானி, ஃபாயிலாத்துன். அப்போ முஸ்லிமுன், முஸ்லிமானி, முஸ்லிமூன, முஸ்லிமத்துன், முஸ்லிமத்தானி, முஸ்லிமாத்துன். மூமினுன், மூமினானி, மூமினூன, மூமினத்துன், மூமினத்தானி, மூமினாத்துன். அதே மாதிரி வந்து முஃப்சிதுன், முஃப்சிதானி, முஃப்சிதூன, முஃப்சிதத்துன், முஃப்சிதத்தானி, முஃப்சிதாத்துன். முஸ்லிஹுன், முஸ்லிஹானி, முஸ்லிஹூன, முஸ்லிஹத்துன், முஸ்லிஹத்தானி, முஸ்லிஹாத்துன். அப்போ இந்த ஃபாயிலுன் ஃபாயிலானிக்கு அந்த பின்னாடி சேர்க்குற ஸ்டைல் இருக்குல்ல, ஃபாயிலுனுக்கு அப்புறம் ஃபாயிலானில் என்ன சேர்க்குறீங்க? ஒரு அலிஃப் ஒன்று சேர்க்குறீங்க. அப்போ முஸ்லிமானி, ஃபாயிலூன் அவ்வளோ என்ன சேர்த்துருக்கிறீங்க? ஒரு வாவு ஒன்று சேர்க்குறீங்க, வாவை நூனையும். அப்போ முஸ்லிமூன. ஃபாயிலத்துன்ல என்ன சேர்த்துருக்கிறீங்க? ஒரு தேயை சேர்த்துருக்கிறீங்க. அப்போ முஸ்லிமத்துன். ஃபாயில தானியில் என்ன சேர்த்துருக்கிறீங்க? ஒரு தேயையும் அலிஃபையும் நூனையும் சேர்த்துருக்கிறீங்க, முஸ்லிம தானி. ஃபாயிலாத்தில் என்ன சேர்த்துருக்கிறீங்க? அலிஃபு தேயை கடைசியாக சேர்த்துருக்கிறீங்க, ஒரு அலிஃபும் தேயும் சேர்த்துருக்கிறீங்க, முஸ்லிம் மாத்துன். அப்போ என்ன சேர்க்குறோமோ அந்த சூத்திரம் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் வரும். 4 எழுத்து 5 எழுத்து எந்த வடிவமாக இருந்தாலும் சரி, அந்த துவக்கத்தினுடைய ஸ்டைல் இருக்குல்ல, ஃபாலன்னா ஃபாயிலுன், அஃஅல என்றால் முஃபுஇலுன், அக்ரம மதித்தான், முக்ரிமுன் மதிக்கிறவன். அக்ரம என்றால் மதித்தான், முக்ரிமுன். முக்ரிமுன் எதை சொல்லி பாருங்கள். இதே மாதிரி இந்த ஃபாயில் வச்சுருக்கோம்ல, ஸ்க்ரீனில் வருதுல, இந்த ஸ்க்ரீனை பார்த்து முக்ரிமுன், முக்ரிமானி, முக்ரிமூன, முக்ரிமத்துன், முக்ரிமத்தானி, முக்ரிமாத்துன். இந்த ஃபாயிலுங்கிற இடத்துல கொண்டு போய் முக்ரிமை கொண்டே வச்சுப்பட வேண்டியதுதான். முக்ரிமானி, முக்ரிமூன எதை வேண்டாலும் நீங்கள் சொல்லலாம். வழங்குதா? அப்போ அஃஅல என்பதற்கு என்ன வரும்? முஃபுஇலுன். ஃபஅல, ஃபைல, ஃபவுலவுக்கு ஃபாயிலுன். 3 வசனம் படிச்சிட்டோம். அஃஅலவுக்கு என்ன வரும்? முஃபுஇலுன். அஃஅல முஃபுஇலுன். அலிஃபை போய்க்கிறோம், ஒரு மீமை சேர்க்குறோம், அதுக்கு பேசு வைக்கிறோம், கடைசி எழுத்துக்கு முன்னாடி ஒரு கசரை வைக்கிறோம். இப்படிலாம் சட்டமாக சொன்னால் மண்டையில் ஏற கஷ்டமாக இருக்கும். அதை விட என்ன செய்யலாம்? எளிமையாக அஃஅல முஃபுஇலுன். அஃஅல என்று வந்தால் என்ன செய்யும்? இஸ்முல் ஃபாயில். அஃஅலவுக்கு இஸ்முல் ஃபாயில் என்ன என்று கேட்டால் என்ன செய்யணும்? முஃபுஇலுன்னு வரும். அஃஅலுக்கு முஃபுஇல் ஆச்சா? அடுத்து என்ன படிக்கணும்? அஃஅலுக்கு அப்புறம் ஃபஅல படிக்கணும். இந்த இருக்கு ஃபஅல. ஃபஅலவுக்கு என்ன வரும்னு கேட்டால் முஃபஇலுன். ஃபஅல முஃபஇலுன்.
இது என்னது இஸ்முல் ஃபாயில். ஃபஅலன் அல்லம கற்றுக் கொடுத்தான். உஸ்தாதுக்கு என்ன சொல்லுவாங்க? முஅல்லிம்னு சொல்லுவாங்க. முஅல்லிமுன் கற்றுக் கொடுக்குறவர். தர்ரசன்னா தர்சன் பாடம் நடத்தினான். முதர்ரிசுன் பாடம் நடத்துபவர். முதர்ரிசுன்னு பேர் வைக்கிறாங்க. அது மாதிரி முஅல்லிம்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இது ஃபஅலவில் உள்ளது. ஃபஅலன்னு வந்துச்சின்னு சொன்னால் நஸ்ஸரனா முனஸ்ஸிருன், கத்தலனா முகத்திலுன், சல்லம என்றால் முசல்லிமுன், அஸ்லமனா முஸ்லிமுன், சல்லம என்றால் முசல்லிமுன். அப்போ இந்த மாதிரி முஃபஇலுன் நல்லா ஃபஅல என்கிறதுக்கு உரிய இஸ்முல் ஃபாயில் என்னன்னு கேட்டால் முஃபஇலுன். அப்போ என்ன நீங்கள் மன்னிச்சுக்கிறேன்? ஃபஅல ஃபாயிலுன், ஃபஇல ஃபாயிலுன், ஃபஉல ஃபாயிலுன், அஃஅல முஃபிலுன், ஃபஅல முஃபஇலுன். 5 பார்த்தாச்சு. ஃபஅலவுக்கு இஸ்முல் ஃபாயில் என்ன? முஃபஇலுன். இந்த முஃபஇலுன் எடுத்துக்கொண்டு அங்கே போயிடணும். எப்படி? முஃபஇலுன், முஃபஇலானி, முஃபஇலூன, முஃபஇலத்துன், முஃபஇலத்தானி, முஃபஇலாத்துன். இதில் நீங்கள் வந்து அப்போ ஆலிம் கிளாஸ் படிக்கிறீங்க, நீங்கள் அடுத்த ஆளுக்கு சொல்லிக் கொடுக்குன்னு வைங்க. அல்லம உலர்ந்து ஆம்பளை வந்து முஅல்லிம். என்ன வேலை பார்க்குறீங்க? முஅல்லிமாக இருக்கிறேன். பொம்பளையாக இருந்தால் நான் முஅல்லிமாவாக இருக்கிறேன். முஅல்லிமத்துன், முஅல்லிமுன், முஅல்லிமானி, முஅல்லிமூன, முஅல்லிமத்துன், முஅல்லிமத்தானி, முஅல்லிமாத்துன். அப்போ இது வந்து ஃபஅலவுக்கு முஃபஇலுன். இந்த ஃபஅலவில் இங்கே உடனே மறுபடியும் அந்த அந்த ஸ்டைலில் ஒரு அப்ளை பண்ணி பார்த்துருங்க. நல்லா மனசில் உட்கார்றதுக்காக வேண்டி இந்த இருக்குல்ல ஃபாயிலுன் ஃபாயிலானி இருக்குல்ல, இந்த இடத்துல என்ன செய்யுங்கன்னு கேட்டால் முசல்லிமுன் வச்சுக்கிறங்க. சல்லம அதுக்கு முசல்லிமுன், ஃபஅலவுக்கு முஃபஇலுன் தானே, சல்லமவுக்கு முசல்லிமுன். முசல்லிமாக்கி இது சொல்லுங்கள். முசல்லிமுன், முசல்லிமானி, முசல்லிமூன, முசல்லிமத்துன், முசல்லிமத்தானி, முசல்லிமாத்துன். எதுக்கு வேணாலும் சொல்லலாம். இந்த ஃபார்முலா தான் முக்கியம். அந்த ஸ்டைலை மட்டும் கரெக்டாக வச்சுக்கணும். அப்போ அஃஅலவுக்கு முஃபிலுன், ஃபஅலவுக்கு முஃபஇலுன், ஃபஅலவுக்கு முஃபாயிலுன். எல்லாத்துலேயும் மீமை சேர்க்குறாங்க. 3 எழுத்து தான் மீன் சேர்க்க மாட்டேங்கிறாங்க. 4 எழுத்து வந்தால் என்ன செஞ்சிடறாங்க? 4, 5, 6 எல்லாத்துக்கும் மீம் ஆரம்பத்தில் சேர்த்து விட்ருவாங்க. 3 எழுத்துக்கு மீமை சேர்க்க மாட்டாங்க. நல்லா விளைக்கிறேன்னு. ஃபஅல ஃபாயிலுன் தான். அஃஅலன்னா முஃபிலுன் ஒரு மீமை சேர்த்துருவாங்க. ஃபஅலன்னா முஃபஇலுன் மீமை சேர்த்துருவாங்க. ஃபஅல என்றால் முஃபாயிலுன் மீமை சேர்ப்பாங்க. ஃபஅல முஃபாயிலுன். இப்போ நாஃபக என்றால் நடித்தான். முனாஃபிகுன், முனாஃபிக்குன்லாம் சொல்கிறோம்ல, சரியா முனாஃபிக்காக இருக்காண்டு. அது எல்லாம் வந்து ஃபஅலவில் வந்து நாஃபகண்டா நடித்தான். முனாஃபிக்குன் நடிக்கிறவன். நம்மள்ட்ட ஒரு மாதிரியாக பேசுவான், அங்கிட்ட ஒரு மாதிரியாக பேசுகிறான்ல, அது முனாஃபிக்குங்கிற வார்த்தையை நீங்கள் நடைமுறையில் அறிஞ்சு வச்சுக்கிறீங்கல்ல. அது எங்கேருந்து வந்துச்சு? நாஃபக்கங்கிறது ஃபஅலங்கிற அமைப்பில் உள்ள வினை சொல்லு. அதை நம்ம இஸ்முல் ஃபாயிலாக மாற்றும் பொழுது நாஃபக்க முனாஃபிக்கு என்று வரும். அதான் முனாஃபிக்குன்னு நம்ம சொல்கிறோம். முனாஃபிக் என்று சொல்லிவிட்டு முனாஃபிகுன், முனாஃபிகானி, முனாஃபிகூன, முனாஃபிகத்துன், முனாஃபிகத்தானி, முனாஃபிகாத்துன். அப்போ ஃபஅல முஃபா நல்லா விளைக்கணும். அஃஅல முஃபிலுன், ஃபஅல முஃபஇலுன், ஃபஅல முஃபாயிலுன். அப்போ 4 எழுத்து சொல்லை பார்த்துட்டோம். ஃபஅல ஃபாயிலுன், ஃபஇல ஃபாயிலுன், ஃபஉல அது மொத்தம் 6 பார்த்தாச்சு. இஸ்முல் ஃபாயில் சட்டம் எத்தனைக்கு பார்த்துருக்குறோம்? 3 எழுத்து சொற்களில் ஃபஅல என்று வந்தாலும் ஃபாயிலுன் தான். 3 எழுத்து சொற்களில் ஃபஇல என்று வந்தாலும் ஃபாயில் தான். 3 எழுத்து சொற்களில் ஃபவுல என்று வந்தாலும் ஃபாயில். அது 3க்கு முடிஞ்சு போச்சு. 4 எழுத்து சொல்லில் அஃஅல என்று வந்தால் முஃபிலுன். 4 எழுத்து சொல்லில் ஃபஅல என்று வந்தால் முஃபஇலுன். 4 எழுத்து சொல்லில் ஃபாயிலுன் வந்துச்சு, ஃபாயிலுன் வந்துச்சா ஃபாலன்னு வந்துச்சுன்னு சொன்னால் என்ன செய்யணும்? முஃபாயிலுன். ஃபாலன்னா இஃபாயிலு முஃபாயிலுன் அப்படின்ட்டு என்ன செய்யணும்? மொத்தம் 6 விஷயத்து படிச்சுட்டோம். அடுத்தது வந்து 3 எழுத்து படித்தா 4 எழுத்து, 5 எழுத்து இருக்குது. 5 எழுத்து என்னங்கிற இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம்? நாளைக்கு பார்ப்போம்.